4வது உலக தமிழராட்சி மாநாட்டில் கொலை செய்யப்பட்ட நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் முற்றுவெளியில் அமைந்துள்ள உலக தமிழராய்ச்சி நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து நினைவு சுடர் ஏற்றப்பட்டது. 4வது உலக தமிழராய்ச்சி மாநாடு 1974 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை நடைபெற்றது. இறுதி நாள் நிகழ்வான தமிழராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரமுகர்களை வழியனுப்பும் ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட அமைதியின்மையில் 9 பேர் உயிரிழந்தனர். ஒரு தமிழராட்சி மகாநாடு தமிழர்கள் ஒன்று கூடி, பேராசிரியர்கள் ஒன்று கூடி, அறிவியலாளர்கள் ஒன்று கூடி, உலகத் தமிழர்கள் ஒன்று கூடி நடைபெற்ற அந்த விழாவிற்கு என்ன நடந்தது என்பதை உலகம் அன்றைக்கு அறிந்திருந்தது. அதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். இது ஒரு மக்களுடைய உரம் சார்ந்த விஷயம், உளவு சார்ந்த விஷயம். மக்கள் எங்களுடைய உணர்வு இதை வெளிப்படுத்துகின்ற ஒருவாக நாங்கள் எல்லோரும் வருடாந்தம் இந்த நினைவு அஞ்சலியிலே கலந்து கொள்கின்றோம். அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரம் எங்களுடைய வலிமை, உள வலிமை, உரிமை வலிமை தொடர்ந்து இருக்கும். இதை நினைவூட்டிக் கொண்டு இருக்கும் என்பது அடையாளமாகவே நாங்கள் இங்கே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். திருமதி ஸ்ரீமா பண்டாரநாயக்கா பிரதமராக இருந்து பல்வேறு தடைகளை போட்டு கொழும்பிலே நடத்தப்பட வேண்டும் என்ற தடைகளை மீறி யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற இருந்த நேரத்திலே தான் போலீசார் வந்து குறுக்கிட்டு ஏஎஸ்பி சந்திரசேகர தலைமையிலே கூட்டத்தினர் மீது தடியடி நடத்தி நாங்கள் எல்லோரும் சிதறி ஓடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து மின்சார கம்பி அறுந்து 9 பேர் பலியாயின துயர சம்பவம் நடைபெற்றது. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் படை முகாம்களுக்காக சுவீகரிக்கப்பட்டது. ஒரு சில விடுவிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலும் மீண்டும் புதிய ஆக்கிரமிப்புகள் முல்லைத்தீவு போன்ற இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 217 தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே முன்னேற்றம் இல்லை.